Hi friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம egg and bread வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் bread, 3 egg வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமா பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 கப் மைதா. முதல்ல நம்ம இந்த வேக வச்ச முட்டையை வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 முட்டையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கடைசியாக பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை ஒரு கப்பில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஏற்கனவே நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கிறதுனால காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தாலே போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் இந்த 3 மசாலாவையும் சேர்த்துருக்க எல்லா மசாலாவையும் மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பேட்டரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அகெயின் வந்து நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 200லேருந்து 250 கிராம் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட்டை, அதில் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரௌன் கலர் பார்ட்டெல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கலாம். தண்ணியில் டிப் பண்ணும்போது பார்த்து டிப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து எந்த ப்ரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டில் வந்து நான் வந்து இந்த ஸ்டஃபிங்கை வந்து போட்டுட்டு இதை வந்து நான் சீல் பண்ணுறேன். இது மில்க் ப்ரெட்டுன்றதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வீட் ப்ரெட் அப்படின்னா சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வரும். பட் நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுனால நான் இன்றைக்கி மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், பட் ஃபைனல் அவுட்கம் வந்து நல்லா வந்துடும். இதை சீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம வாட்டரில் நல்லா போட்டு டிப் பண்ணிட்டதுனால சீலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க, மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த பேட்டரில் போட்டு அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டரில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து அதை போட்டு நல்லா வந்து பிரட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ட்ரை பண்ணேன். இப்போது செகண்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா வந்து திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆனோன்னே என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை இது நடுவில் வந்து போட்டுட்டு நம்ம இப்போ வந்து எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேட்டரை வந்து எல்லா எட்ஜஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து சீல் பண்ணிக்கோங்க. 3 எட்ஜஸ்லேயும் அதை வந்து பேஸ்ட் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் வந்து பட் உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். ஸோ அகெயின் வந்து நம்ம இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணிவிட்டு
இந்த பிரெட் கிரம்ஸில் வந்து போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்த்துடலாம். கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக வந்து கரைஞ்சிடும். ஸோ அதனால் ஒரு மீடியம்லேருந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லா பேக்கெட்ஸையும் நான் உள்ளே வந்து சேர்த்துட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஸ்டஃபிங்கோடு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.